இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூட இந்த கால வெளியில் உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். எந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். மன மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சந்தோஷம் சமாதானம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இப்படியா நம்ம கர்த்தர் ஒரு மனமாக தேவனாக இருப்போம். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இன்பத்திலும் துன்பத்திலும் எந்த நிலையிலும் இருந்தாலும் நீ ஆராதிக்கிற ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க நல்லவர், நன்மை செய்கிறவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா நீ மனம் மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன், சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில கடந்து போனாலும் ஆனாலும் உங்களுடைய அன்பு மாறாத ஆண்டவரே. நீ சமாதானத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி. இம்மற்றுமாய் எங்களை நடத்தி வந்ததுக்காய் நன்றி. இனிமேல் எங்களை காத்துக் கொள்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உண்மை நேசிக்கிறோம் அப்பா, உண்மை நேசிக்கிறோம், உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உண்மை போற்றுகிறோம் ராஜா. நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில் கூட நம் கரங்களை உயர்த்தி அவரை நேசிக்கிறோம் என்று சொல்வோமா? உண்மையாக கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு நாட்களிலும் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்தின தேவனை நாம் நேசிக்கிறோம் என்று சொல்வோமா? அல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன். உண்மையாக சொல்லுவோமா? எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆவியானவரே, ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். உம்மை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதில் உன்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, உன்னை நேசித்த நேசத்தின் ஆழமதில் பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் சொல்வேனோ? பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவி நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவி நன்றியோடு. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுவார்.
Urialamashi karababababande. Urialamashi karababababande. Hallelujah. நன்றி நன்றி வாழ்த்துவோம். எப்படியா நம் தேவனை கொஞ்ச நேரம் வாழ்த்துவோம். Hallelujah. Shikara baba 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 baba. Urialamashi karababababa. Urialamashi andara la 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 la. Uikaramashi karababababande. Urialamashi andara la 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 la. Uikarabababa. நன்றி இயேசுவே நன்றி. நீங்க நல்லவரப்பா, நன்மை செய்கிற தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த காலை வேளையில் உமக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடுத்த நல்ல நாளுக்காய் கூட நாங்கள் நன்றி சொல்லி ஆண்டவரே, இந்த நாளில் மதுகள் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தை மூலமாக எங்களை பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். Hi, praise the Lord, Bethel Assembly Church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். We want to welcome all of our Bethel Assembly in the name of our Lord Jesus. உங்கள் யாவரையும் பெத்தல் அசெம்பிளி உள்ள ஒவ்வொருவரையும் அன்பினால வரவேற்கிறோம். Okay, we miss every one of you. We are meeting again online. நம்ம மறுபடியுமாக நம்ம இந்த ஆன்லைன் மூலமாக சந்திக்கிறோம். Okay, government has imposed MCO the whole country. So as of now, we will not be meeting in church. இப்போதைக்கு நம்ம வந்து சபையில் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளோட அரசாங்கம் வந்து ஒரு லாக்டவுன் செஞ்சுருக்காங்க. அதனால நம்ம ஆன்லைன் மூலயமா தான் பார்ப்போம். Okay, so cases are bad. So that's why we will be worshiping the Lord from our homes. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேசஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வீட்டில் இருந்தபடியாக கர்த்தரை நம்ம வந்து ஆராதிப்போம். So today I thank God for the opportunity to bring the word of God to you today. இந்த நாளில் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், உங்களிடத்துல தேவ வசனத்தை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்ததற்காக. So now, it is a fact, the whole world is going through a pandemic, going through a lockdown. இந்த நாள் சூழ்நிலையில எல்லா உலகம் முழுவதுமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்டமிக் உள்ளாக போய் கொண்டிருக்கிறது. Everybody is going through their own sets of problems. ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகள் போய் கொண்டிருக்காங்க. Your lockdown and someone else lockdown might be different. உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை மற்றவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகள் ஒரே மாதிரி இருக்காது. Some people they are working from home lockdown but their salary is going on. சில பேருக்கு வந்து வீட்ல இருந்து வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு வந்து சம்பளம் வருது. But some people when they do not go to work they do not have a salary. ஆனா சில பேர் வந்து வீட்ல இருந்து வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு salary வந்து சம்பளம் இல்லாம கூட இருக்காங்க. So everyone is going through their own sets of problems. அதனால ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில அவங்களோட பிரச்சனைகளை போய் கொண்டிருக்காங்க. Some of us are going through emotions during lockdown. சில நேரத்துல உணர்ச்சிபூர்வமாக ஒரு சூழ்நிலைக்குள்ளாக பிரச்சனைக்குள்ளாக போய் கொண்டிருக்காங்க. When it first the virus came last year in 2020 we thought it is just a few months and everything will be okay. போன வருஷம் 2020ல வரும்போது இந்த பிரச்சனை 2000ல போன வருஷத்துல பிரச்சனை வரும்போது நம்ம இந்த வைரஸ் பிரச்சனை வந்து எல்லாம் முடியும் அப்படின்னு நினைச்சோம். But as time going on, it's going to be more than a year. ஆனாலும் ஒரு வருஷம் தாண்டியும் இன்னும் போய் கொண்டு தான் இருக்கு இந்த சூழ்நிலை. And so some of us are feeling very frustrated. இந்த சூழ்நிலையினால நிறைய பேர் வந்து ரொம்ப வருத்தத்திலே அப்படி வேதனைக்குள்ளாக போய் கொண்டிருக்காங்க. Some are very fearful and worried what is going to happen next. நிறைய பேர் வந்து கவலையும் பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க, அடுத்து என்ன நடக்கும் என்று. Things are so uncertain. எதுமே வந்து நம்ம வந்து நியமிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. If you look at the death toll in Malaysia, every day we are averaging about 60 people dying. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 60 பேர் கிட்ட உயிரிழந்து போகிற ஒரு சூழ்நிலை மலேசியால வந்திருக்கு. These 60 people, my greatest fear is do they know the Lord, are they saved? இந்த 60 பேர் இருந்தாங்களா, அவங்க ஒவ்வொருவரும் வந்து ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்கலாங்களா என்ற ஒரு கவலை என்னிடத்துல இருக்கு. But the difference is we as Christians we have a hope. ஆனாலும் நம்ம ஒரு கிறிஸ்தவராக இருக்கும்போது நம்ம இடத்துல ஒரு நம்பிக்கை இருக்கிறது. We do not need to fear. நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. We need to put our hope in God. நம்ம வந்து தேவன் மத்தியில ஒரு அவரை நம்ப வேண்டும். We put our full hope, our faith in God. அவரிடத்துல விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நம்ம வைக்க வேண்டும். We don't have to live in fear. நம்ம வந்து பயத்துல வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. But we need to fear God. ஆனாலும் நம்ம தேவ பயத்துல இருக்க வேண்டும். Sometimes we some of us are like Pharaoh, King Pharaoh from Egypt.
நம்ம சில பேர் எப்படியாக இருக்கிறோமோ ஆரோ எப்படி இருந்தாரோ அது போல நம்மளும் நம்ம வந்து எகிப்து தேசத்துல எப்படி இருந்தாரோ அவரு போலே நம்ம சில பேர் இருக்கிறோம். You know, when God sent the 9 plagues, தேவன் வந்து அப்படியாக 9 பிரச்சனைகள் கொண்டு வரும்போது அவர் வந்து கொண்டு வரும் மீது you know, the 9 plagues, you know, we had frogs, people were dying, the water turned into blood. அந்த 9 வாதைகள் வரும்போது அந்த 9 வாதைகள் வந்து பாத்தீங்கன்னா தவளைகள் அப்படி தண்ணி ரத்தமாகிறது இப்படியாக பல பிரச்சனைகள் வந்து கொண்டு வந்தது. You know, do you know during the time of Egypt they went through 9 plagues? நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் 9 விதமான வேற வேற வாதைகளாக போனாங்க. You know, but here we are only going through 1 plague. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு வாதைக்குள்ள தான் போய் கொண்டிருக்கோம். No, but when we look at Pharaoh, he was so fearful of the plague. ஆனா பாத்தீங்கன்னா ஆரோன் அந்த நாள்ல என்ன எப்படி இருந்தாருன்னா பயத்துல அந்த வாதைகளை நினைச்சு கொண்டு பயத்துல தான் இருந்தாரு. No, but he did not fear God who brought the plagues upon Egypt. ஆனா தேவ பயத்துல அவ கிடையாது. அது கொண்டு வந்த அந்த தேவ பயம் என்ற அவருக்கு கிடையல. You know, sometimes we are like that. We are so fearful. Oh, I'm so scared to go out. நம்மளும் சில நேரத்துல அப்படிதான் இருக்கிறோம். நம்மளும் பயப்படுறோம். பயந்து கொண்டு வெளிய போக மாட்டோம். You know, we see someone having a bit of a flu, we get very fearful. Oh, am I going to get this virus? So சில பேருக்கு உடம்பு முடியாம சளி இருந்தா ஐயோ எனக்கும் இந்த வைரஸ் வந்துருமோன்னு அந்த பயம் வருது. You know, some of us are fearful that we will get infected. சில பேருக்கு வந்து நான் வந்து அந்த கோவிட் எனக்கு வந்துருமோ அப்படின்ற அந்த பயம் வந்துருது. You know, but I think as Malaysians, everybody's greatest fear is they will get fined. Kena saman. ஸோ மலேசியா இருக்கும்போது நம்ம வந்து அந்த கடைப்பிடிக்கலைன்னா நம்மளுக்கு வந்து அரசாங்கம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுப்பாங்க. You know, people are getting fined 10,000, 50,000. 10,000 15,000 வெளிக்கிட்ட ஒரு தண்டனைகள் அவங்க வந்து அந்த அதிகாரங்களை கடைப்பிடிக்கலைன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைக்கிறது. So there's fear and panic everywhere. அதனால எல்லா விஷயத்திலும் ஒரு பயத்தின் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. You know, people are most importantly having the fear of death. Will I die during this pandemic? முக்கியமா இந்த மாதிரி சூழ்நிலை பேண்டமிக்ல நான் உயிர் வாழ்வேனா நான் உயிரா இருப்பேனா அப்படின்னு யோசிக்கிற சூழ்நிலை வருகிறது. You know, so today I want to encourage you to fear God. அதனால இந்த நாள்ல உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். தேவனை குறித்து நீங்க பயத்துல இருங்க. You know, fear God, honor God. தேவனை வந்து கனப்படுத்துங்கள். தேவனிடத்துல பயபக்தியோடு இருங்க. Today my topic is pleasing and fearing God. இந்த நாள்ல கூட தேவனை மகிழ்ச்சிப்படுத்துறது மட்டுமல்லாம தேவ பயத்துல எப்படி வாழ்வதை பத்தி பேச போகிறோம். You know, so today you know, our greatest concern you know is why are people so fearful? இந்த நாள்ல வந்து ஏன் மனிதர்கள் வந்து ரொம்ப பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். You know, the Bible says அதனால தேவ வசனம் என்னவாக சொல்லுது என்று பார்ப்போம். people are fearful because they have the lack of knowledge. They do not know anything. ஏனென்றால் தேவ வசனம் சொல்லுது ஜனங்கள் அறிவு இல்லாம இருக்காங்க. அதனால தான் வந்து இது குறித்து இந்த காரியங்களை குறித்து அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. You see why some people are very confident. They have a lot of information about this COVID virus. ஏன் சில பேர் வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க ஏனென்றால் அவங்களுக்கு சில காரியங்கள் இந்த கோவிட் குறித்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. They have the knowledge. They know, okay, we need to wear our mask, we need to wash our hands. So the COVID குறித்து என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த அறிவு அவங்களுக்கு இருக்குது. எப்படியாக அவங்க முகமூடி அணியணும் கையை கழுவணும் என்ற அந்த அறிவை அவங்க கற்றுக்கொள்கிறார்கள். And also the Bible says in Hosea chapter 4 verse 6, my people are destroyed for lack of knowledge. Because you have rejected knowledge, I will also reject you from being priest for me. Because you have forgotten the law of God, I will also forget your children. This is a warning for them from the Lord. இது வந்து தேவனிடத்திலிருந்து ஒரு எச்சரிக்கையாக ஒரு வசனம் இருக்கிறது. ஓசையா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்போம். என் ஜனங்கள் அறிவின்மை இல்லாமல் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நான் என் ஆசாரியனத்துப்படிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ என் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். You know, so there's 2 types of knowledge here today. So இந்த நாள்ல வந்து 2 விதமான அறிவை நம்ம பார்க்கலாம். One is the worldly knowledge. ஒன்று வந்து உலக பிரகாரமான அறிவு. You know, if we do not know about this virus, we do not know what is the characteristic of this virus, we are not going to survive, we will die. இந்த வைரஸ் குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வியாதி எப்படியாக இருக்குன்ற அந்த அறிவு நமக்கு இல்லனா நம்ம வந்து அத மீண்டு வர முடியாது. You know, the same way if we lack spiritual knowledge of the Bible,
we will die spiritually. அதே போலதான் நம்ம வந்து ஆவிக்குரிய தேவ வசனத்துக்குரிய அறிவு இல்லாம இருந்தோமா, நம்ம ஆவியில அறிவு இல்லாம அப்படியாக நம்ம ஆவி செத்து போய்விடும். Now we are all looking forward to the knowledge from the world, from the health organization. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உலக சுகாதார அமைச்சர் எப்படி என்ன சொல்றாங்க, உலக சுகாதாரம் என்ன சொல்லுகிறது, அப்படிதான் நம்ம அந்த அவங்களுக்கு கொடுக்கிற அந்த விஷயங்களை தான் நம்ம வந்து ஒரு அறிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். Rather than picking up our Bibles, we are picking up our phones. நம்ம தேவ வசனத்தை எடுக்காம நம்ம என்ன செய்யறோம், போன்ல இந்த தொலைபேசி எடுத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். Recently these 2-3 days, everybody is scrambling on the internet to register for the vaccine. இந்த 2 நாள் பாத்தீங்கன்னா முடிந்த 2 நாள்ல வந்து நிறைய பேர் வந்து அந்த வேக்சினுக்கு அந்த ஊசி போடுறதுக்காக எவ்வளவு பேர் வந்து அதுக்கு பதிவு செய்தாங்க. We are filled with so many questions. Should I take this virus or not? Will I die if I take this virus? நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, இது எடுக்கலாமா, இது எடுக்க முடியுமா, இது எடுத்தா நான் இறந்து போயிடுவேனா, அப்படி கூட எல்லாம் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருந்தாங்க. Which is the best vaccine? What is the medicine for the virus? எது வந்து சரியான மருந்து, அப்படி எது வந்து இந்த கோவிட்டை வந்து எதிர்ப்பு சக்தி கொடுக்கிற பாதிப்பு இல்லாத மருந்து அப்படின்னு என்று நிறைய கேள்விகள். We often waste our time looking at our phones, looking at our Facebook, getting the latest news. We want to fill our head with worldly knowledge. நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம வந்து தேவையில்லாம நம்மளோட நேரத்தை தேவையில்லாம செலவு செய்யறோம். போனை திறந்து இல்ல நம்ம இணையத்தை கொண்டு பார்த்து என்ன ஒரு உலகம் எப்படி சொல்லுகிறது என்று அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்து நம்ம நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கோம். And our Facebook and WhatsApp have replaced our Bibles. நம்ம புக்கு புத்தகத்தையும் நம்ம தொலைபேசியும் நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய கருவியா இருக்கு. நம்ம வந்து தேவ வசனத்தை படிக்கிற நேரத்தை வந்து நம்ம அதுக்காக செலவு செய்யறோம். The day we put down our phone and pick out your Bible, your fear and your anxiety will go away. எந்த நாள் வந்து நம்ம வந்து இந்த போனையும் இந்த உலகத்துல உள்ள இணையங்களை நோக்கி பார்க்காம நம்ம தேவ வசனத்தை நோக்கி பார்த்து நம்ம தேவ வசனத்தை சார்ந்து இருக்குமோ அந்த நாள்ல நம்மளுடைய கவலைகள் நம்ம பயங்கள் நம்மளை விட்டு போகும். The vaccine is important. வேக்சின் என்பது முக்கியமான ஒரு விஷயம். But I don't have 100% trust in the vaccine. ஆனாலும் நான் வந்து அந்த வேக்சின் 100% 100% நம்ப மாட்டேன். My 100% hope is in the blood of Jesus. என்னோட நம்பிக்கை வந்து தேவனுடைய இரத்தம், பரிசுத்த இரத்தம், அந்த இரத்தத்தினால மட்டும் தான் நான் சுகமாகவே நம்புவேன். If you are not covered in the blood, you are exposed to the dangers. நம்ம வந்து இயேசுவின் இரத்தத்தினால அப்படியாக நம்ம வந்து மூடிக்கொள்ளவில்லை என்றா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு வைரஸ்க்கு வந்து இடம் கொடுக்கிறோம் என்ற ஒரு அர்த்தமாகும். So number one, the Bible says because of our lack of knowledge we are in this situation. முதலாவதாக என்ன சொல்லுது, நம்ம அறிவின்மையினால தான் இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம போய் கொண்டிருக்கிறோம். We have lack of knowledge of the word of God. We do not take time to read our Bibles. நம்ம வந்து நேரத்தை தேவனுடைய வசனத்துக்காக நம்ம ஒதுக்க மாட்டோம். Amen. 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 So next, we have the lack of faith and lack of prayer. அது மட்டும் இல்ல, இரண்டாவதாக கூட நம்ம வந்து நம்மளுக்கு வந்து விசுவாசமும் நம்மளோட ஜெபமும் குறைவாக இருக்குது இந்த நாள்ல. we are living in very very dangerous times. It is the end times. நம்ம இப்ப வந்து ரொம்ப கொடூரமான காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். This is the time we need to pray and have more faith in our God. இந்த நாட்கள்ல தான் நம்ம வந்து அதிகமாக ஜெபிக்க வேண்டும், தேவனிடத்தில் அதிகமான விசுவாசம் வர வேண்டும். Today my question to you is, where are you placing your faith? இந்த நாள்ல நான் உங்களிடத்துல கேள்வி எழுப்ப விரும்புகிறேன், உங்களோட விசுவாசத்தை எது மேல வச்சிருக்கீங்க? Is your faith on the government? அரசாங்கத்து மேல உங்களோட விசுவாசத்தை வச்சிருக்கீங்களா? Is your faith in your job? உங்களோட வேலை மேல உங்க விசுவாசத்தை வச்சிருக்கீங்களா? Is your faith 100% based on God? இல்ல என் தேவன் தான் எல்லாமே என்று அவர் மேல உங்க விசுவாசத்தை வைத்திருக்கிறீர்களா? Amen. Amen. In Hebrews chapter 11 verse 6 it says, for without faith it is impossible to please God, for he who comes to God must believe that he is, and that he is a rewarder of those who diligently seek him. எபிரியர் 11வது அதிகாரத்துல 6வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். Amen. 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 Let the Lord bless the sharing of this word. We look at the life of Noah. இந்த வசனத்தை தேவன் அப்படியாக ஆசீர்வதிப்பாங்க. அப்படியாக நம்ம நோவாவுடைய வாழ்க்கைக்கு போவோம். Noah's whole family was saved because he just had faith in God. நோவாவோட முழு குடும்பமும் அவங்க காப்பாற்றப்பட்டாங்க, ஏன்னா அவரோட விசுவாசம் தேவனிடத்தில் இருந்தது. He had faith, then only he was able to obey.
அவர் விசுவாசத்தினால தான் அவர் வந்து தேவன் சொன்னதை கீழ்ப்படிய முடிந்தது. God asked him to do something that made him, it was very embarrassing for him. தேவன் வந்து அவர் ஒரு விஷயத்தை செய்ய சொன்னார். அந்த விஷயம் வந்து அவருக்கு அவமானத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக கூட இருந்தது. God asked him to build a boat in a place where it did not rain and there is no water. ஒரு பேழையத்தை அந்த கட்ட சொல்லியிருந்தார். அந்த இடத்துல தண்ணியும் இல்ல, ஒரு மழை எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய பேழையத்தை கட்ட சொல்லியிருந்தார். We look further in Hebrews chapter 11 verse 7. By faith Noah, being one of God of things has not yet seen, moved with fear, prepared an ark to save his house, by which he condemned the world and became the heir of righteousness, which is by faith. அப்படியாக எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்த்தோம்னா, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையத்தை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் அக்கினிக்குள்ளதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். Noah had faith. His 100% faith and trust was in God. நீங்க பாத்தீங்கன்னா நோவா வந்து 100% வந்து தேவனிடத்துல அவன் விசுவாசம் வைத்திருந்தான். Because of his faith he was saved. அவனுடைய விசுவாசத்தினால அவன் காப்பாற்றப்பட்டான். But when you have lack of faith, you will have a lack of prayer. உங்களுக்கு வந்து விசுவாசம் குறைஞ்சிச்சுனா நீங்க வந்து ஜெபத்துல குறையப்படுவீங்க. Why do we have a lack of faith? Because we do not spend time praying to God. Our faith is not strengthened. நம்ம ஜெபம் குறையும்போது நம்மளோட விசுவாசம் அப்படியே குறையப்படும். We are not reading the Bible. How is our faith going to be strengthened? நம்ம தேவ வசனம் படிக்காம இருக்க எப்படி வந்து நம்மளோட விசுவாசம் இன்னுமாக அதிகரிக்கும்? Every day 3 o'clock to 4 o'clock afternoon we are looking forward for the number. How many cases are there? 7,000, 8,000. It's climbing up. It's going higher. ஒவ்வொரு நாளும் 3 மணி ஆனோனே நம்ம இந்த இன்னைக்குள்ள என்ன எண்ணிக்கை கோவிட்ல எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படி பார்க்கறோம். You are looking are supposed to be in the Bible. நம்ம அந்த எண்ணிக்கையை அந்த அதிக நம்ம வந்து தேவ வசனத்துல பார்க்கணும். So today let's build our faith in God. அதனால இந்த நாள்ல அப்படியாக நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம கட்டுவோம். Let's pray more. இன்னும் அதிகமாக ஜெபிப்போம். Let's come to the Lord in prayer. We need to pray more. There is lacking of prayer. தேவனிடத்துல அப்படியாக ஜெபத்தின் அப்படியாக நீங்க வந்து தேவனை நாடி வந்து இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். We are living in the times of Noah. Truly the times where God is coming soon. நம்ம வந்து இப்ப சூழ்நிலையில பார்த்தோமா நம்ம நோவா காலம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். தேவன் எந்த நேரத்திலும் வரலாம். During the Noah's time, it was full of sin. நோவா காலத்துல பாத்தீங்கன்னா பாவம் பெருகி இருந்தது. Sin after sin, homosexuality and abortion. People were living in a life as a sinful. நீங்க பாத்தீங்கன்னா நோவா காலத்துல வந்து பாவங்கள் அதிகபட்சமாக நிறைய பாவங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. To the fact that God regretted that he created this world. இந்த உலகத்தை படைச்சதுக்கு தேவன் மனம் வருந்தினார் என்று சொல்லப்பட்டிருந்தது. Amen. 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 So we need to have faith in God. So அதனால நம்ம தேவன் மேல முதலாவது விசுவாசத்தை வைக்க வேண்டும். The lack of faith will cause us to not to pray. அந்த விசுவாசம் குறையும் போது நம்ம ஜெபத்தை அப்படியாக ஜெபிக்க முடியாம போகும். Amen. 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 And then next, we see the lack of the move of the Holy Spirit in our lives. அடுத்தபடியாக மூன்றாவது விஷயத்தை பார்த்தோம். நம்ம வந்து நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல இல்லாததுனால சில காரியங்கள் நம்ம வந்து குறைந்து போகிறது. We are not allowing the Holy Spirit to lead us. நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம வழி நடத்துறதுக்கு விட மாட்டோம். Our spiritual life is so dry because the Holy Spirit is not moving in our lives. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து அப்படி காய்ந்து போய் கிடக்குது. ஏனென்றால் நம்ம பரிசுத்த ஆவியானவரை அப்படியாக அவர் செயல்பட வைக்க மாட்டோம். We are not controlled by our spirit, but we are controlled by the things of the flesh. நம்ம ஆவி நமக்குள்ளாக இருக்கிற ஆவியை நம்ம வந்து செயல்பட விட மாட்டோம். நம்ம வந்து நம்ம மாம்சத்தை சார்ந்து இருக்கிறோம். Today I want to ask you a question. Are you going to be controlled by the spirit or are you going to be controlled by the flesh? இந்த நாள்ல உங்களிடத்துல ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க வந்து ஆவியினால அப்படியாக ஆளுகை செய்யணும் விரும்புறீங்களா இல்ல மாம்சம் உங்க ஆளுகை செய்யணும் விரும்புறீங்களா? The spirit will tell you get up and pray, read your Bible, spend time with God. அந்த ஆவி உங்களுக்குள்ள
உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த ஆவி வந்து உங்களை எழுந்திருச்சு இந்த நேரத்துல ஜெபம் பண்ணணும் படிக்கணும்னு அப்படி உங்களை But your உற்சாகப்படுத்தும். flesh will say, open the TV, there's an interesting show going on. ஆனா உங்க மாம்சம் என்ன சொல்லுனா நீங்க டிவி திறங்க நம்ம நல்ல ஒரு ஷோ வருது அப்படிலாம் சொல்லும். Open your internet, look at Facebook, all the videos. இணையத்தை திறப்போம், நிறைய காரியங்கள் வந்து வீடியோலாம் நிறைய வரும் அப்படிலாம் And our time is just wasted. சோ இப்படியாக தான் நம்ம நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறோம். We need to be controlled by the Spirit. அதனால நம்ம ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்யறதுக்கு நம்ம இடம் One கொடுக்க way வேண்டும். for the Holy Spirit to move in our life is for us to fast and to pray. நம்ம ஆவியானவர் நம்ம இடத்துல இன்னுமாக நம்ம வேலை செய்ய வேண்டும் என்றால் நம்ம வந்து முதலாவதாக நம்ம ஃபாஸ்ட் பண்ணணும். நம்ம வந்து உபவாசம் எடுத்து நம்ம வந்து அதிகமா ஜபிக்கும் போது நம்ம ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறோம். But we need to realize Satan will try to distract us from spending time from fasting and praying. ஆனாலும் பிசாசானவன் உங்களை வந்து சும்மாக விட மாட்டாங்க. நீங்க அந்த காரியத்தை செய்யும் போது தடை செய்வாங்க. நீங்க உபவாசம் எடுக்க முடியாம ஜபிக்க முடியாம அப்படியாக தடைகள் நிறைய வரலாம். One of the devil agent is Food Panda. They can deliver food to the house. You don't even have to cook now. இப்போ உபவாசம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நீங்க இணையத்துல அப்ப வந்து டெலிவரி ஃபுட்லாம் பண்றாங்க. ஸோ சாப்பாடு திடீர்னு கிடைச்சிரும், சின்னதாக கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரியான பிசாசம் எப்படிதான் நம்மளுக்கு வந்து தடைகளை உருவாக்குவாங்க. You open your Facebook, suddenly you see a Food Panda offering 50% discount for food, and you are so distracted. நீங்க இணையத்தை திறந்தாவே பார்க்கலாம், ஒரு சாப்பாடு குறித்து அது பேசப்பட்டிருக்கும், காணப்படும், இல்ல டிஸ்கவுண்ட் கொடுத்திருப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இன்னுமாக அந்த உபவாசம் எடுக்க முடியாம தடை செய்யமாக இருக்கும். We need to put our trust in God and we need to be moved by the Holy Spirit. அதனால நம்ம வந்து தேவனை விசுவாசித்து தேவன் மேல நம்பிக்கை வைத்து நம்ம வந்து தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். Lastly, as we are going to bring this to a close, we are truly living in the last days. அப்படியே நம்ம கடைசியாக பாக்கும்போது கூட இந்த நம்ம கடைசி காலகட்டத்தை நோக்கி கொண்டு போயிருக்கோம். And if you have a lack of spiritual knowledge, you have a lack of knowledge of the word of God, we will be left behind. நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை படிக்காம தேவனுடைய தேவ அறிவு இல்லாம இருந்தால் நம்ம வந்து உலகத்துக்கு பின்தங்கி இருக்கிறோம். Do not be fooled by the pleasures of the world. இந்த உலகத்துல உள்ள ஆசைகளை பார்த்து நம்ம வந்து அப்படியாக முட்டாளாக ஆக வேண்டாம். Satan is really working overtime. He's trying to take as many people to hell as possible. பிசாசானவன் எப்படியாவது மனுஷனை அழித்து போடுறதுக்கு அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். If you are not grounded in the word of God, we will be deceived, we will be fooled. நீங்க வந்து தேவனுடைய வசனத்தை படிக்காமல் நீங்க தேவனுடைய அறிவை கொண்டு இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க அப்படியாக ஒரு பிசாசானுக்கு சார்ந்து போய் விடுவீர்கள். The word of God has predicted everything from the beginning, what will happen, what is happened in the beginning and what will happen in the end. Everything is predicted. தேவ வசனம் வந்து எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் என்ன நடக்கும் என்பதை நீங்க தேவ வசனத்தை படித்தா எல்லாமே நீங்க அறிந்து கொள்ளலாம். Very quickly I want to share with you a few verses to show you how powerful the word of God is. நான் மிக விரைவாக உங்களிடத்துல சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள that what we are going through is all prophesied in the word of God. என்ன நம்ம கடந்து போகிறோமோ இதெல்லாம் வந்து தேவ வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. In Amos chapter 8 verse 3 it says, and the songs of the temple shall be wailing. That day wailing means crying. Says the Lord, many dead bodies everywhere and they will be thrown out in silence. ஆமோஸ் 8வது அதிகாரம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்நாளிலே தேவ பாட்டுகள் அலறுதலாக மாறும், எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். Churches are no longer open. So சபைகள் திறக்கப்படாம இருக்கிறது. Probably if the church is open is to conduct a funeral. Just think about it. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சபைகள் வந்து ஒரு அடக்க ஆராதனைக்காக இந்த காலத்துல இப்ப திறக்கப்படுகிறாங்க. People are not coming joyfully. People are in sorrow. People are crying. இப்ப சபைக்கு வந்து அந்த அடக்க ஆராதனையில கவலையும் வேதனையும் வந்து இருக்காங்க. நம்ம கர்த்தரை ஆராதிக்க முடியாம அந்த மகிழ்ச்சி அடைய முடியாம இருக்கிறோம். Next in Amos chapter 8 verse 10 the Bible says, I will turn your feast, your moment of happiness, into mourning and your songs into lamentation. I will bring sackcloth on every waist and baldness on every head. I will make it like mourning for an only son and its end like its bitter day. ஆமோஸ் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை பாத்தீங்கன்னா, உங்கள் பண்டிகைகளை
துக்கிப்பாகவும் உங்கள் பாடுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாறி பண்ணி சகல அறைகளையும் இரட்டையையும் சகல தலைகளும் மெட்டைமையையும் வருவித்து அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைகளுக்காக துக்கிக்கிற துப்பிக்கு சமமாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். I have been so encouraged to read the book of Amos. It really speaks a lot about the wrath of God upon the church, and upon God's people. நீங்க பாத்தீங்கன்னா ஆமோஸ் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய காரியங்கள் எவ்வளவாக இருக்கிறது, பிள்ளைகளை குறித்தும் சரி, இப்ப நடக்கிற சூழ்நிலைகளை குறித்து நீங்க ஆமோஸ் அதிகாரத்துல பார்க்கலாம். As we go further in Amos chapter 8 verse 11, he said, "Behold, the days are coming, says the Lord, that I will send a famine on the land, not a famine of bread, nor a thirst of water, but for the hearing of the word of God." நீங்க பாத்தீங்கன்னா அதே வசனத்துல ஆமோஸ் 8வது அதிகாரத்துல 11வது வசனத்தை பார்த்தோமா, இதோ நான் தேசம் மேல் பஞ்சத்தை அனுப்பி நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். Amen. Just look at the world situation now. Many churches are closed. People are not going to church. People are not listening to the word of God. இந்த நிறைய இப்ப உலகத்தை பாருங்க, இப்ப சபைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. சபைகள் ஜபிக்க முடியாம, நிறைய பேர் சபைக்கு போக முடியாம, அவங்களோட காரியங்களை செய்ய முடியாம தடைப்பட்டு இருக்கிறது. What is happening is all being prophesied in the word of God. இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக நம்ம தேவ வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இப்படி ஒரு காலம் வரும் என்று. In Jeremiah chapter 16 verse 9, as we go further, the Lord said, "Behold, I will cause to cease from this place before your eyes, and in the days the voice of mirth and the voice of gladness and the voice of bridegroom and the voice of the bride." அப்படியாக நம்ம இன்னும் ஒரு வசனத்தை பார்த்தோம்னா எரேமியா 16வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்ப்போம். ஏனெனில் இதோ இவ்விடத்திலே நான் உங்கள் கண்களுக்கு முன்பாகவும் உங்கள் நாட்களிலுமே சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாட்டின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்கிறார். Amen. 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 And in the final verse we look at in Jeremiah 16 verse 4, "They shall die gruesome deaths, and they shall not be lamented, nor they shall be buried, and they shall be refused on the face of the earth. They shall be consumed by sword and famine, and their corpse shall be meat for the birds of heaven and the beasts of the earth." இங்க பாத்தீங்கன்னா அதே எரேமியா 16வது அதிகாரத்துல 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மகா கொடிய வியாதிகளினால் சர்வாங்கள் அவர்களுக்கு புலம்ப வரும், அவர்களை அடக்கம் பண்ண வரும் இல்லை, நிலத்தின் மேல் ஏறுவார்கள், பட்டயத்திலும் பஞ்சத்திலும் மடிந்து போவார்கள். Amen. Look at the amount of deaths. I don't know, you have seen the video. People are taking dead bodies like they are nothing and just chucking them into graves. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எப்படி நம்ம உலகம் போய் கொண்டிருக்கு, இந்த நோயினால அநேக பிரேதங்களை தூக்கி வீசுறாங்க, அப்படி திடீர்னு மரணங்கள் வருகிறது, அழிவுகள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. It is very, very sad. இது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கிறது. They don't even have time to mourn for their loved one because it's a COVID case. It has to be buried as soon as possible. பாத்தீங்கன்னா அந்த கோவிட்னால அவங்கள கூட சேர்ந்து அழுக முடியல, அவங்க துக்கத்தை இது பண்ண முடியல, அவங்க பிரேதத்தை கூட பார்க்க முடியல, அப்படியாக சீக்கிரமாக அந்த பிரேதத்தை அவங்க எடுத்து போயிடுறாங்க. We look at the condition in India. It is really like what is happening in the Bible. இந்தியா தேசத்துல நடக்கிறத பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறோ அது போல நடந்து கொண்டிருக்கிறது. As we come to a conclusion, அப்படியாக முடிவில நம்ம வரும்போது கூட the coming of the Lord is so soon. தேவனுடைய வருகை மிக விரைவாக இருக்கிறது. During these last days we need to be wise. நம்ம இந்த கடைசி காலகட்டத்துல ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We need the wisdom that comes from the word of God. நம்ம தேவ வசனத்திலிருந்து வருகிற ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். We need the wisdom that come from the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து
நம்ம இந்த ஞானத்தை You பெற்றுக்கொள்ள know, but if வேண்டும். you are not going to take time to read the word of God, we are going to be left behind. நம்ம நேரத்தை எடுத்து தேவனுடைய வசனத்தை படிக்காம நம்ம வீணாக வேற விஷயத்துக்கு செலவு செய்தா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு இழந்து போக You know, போகிறோம். we need the Holy Spirit to guide us. அதனால நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மள வழி நடத்துறதுக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். If you have not been filled by the Holy Spirit, today make a decision. I will commit my life. God, Holy Spirit, I want you to lead me and I want you to guide me. இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் நிரம்பாமல் நீங்க இருந்தீங்கன்னா இந்த நாள் நீங்க ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவர் உங்களை வழி நடத்துறதுக்கு நீங்க அப்படியாக ஒப்பு கொடுங்க. Today I ask you the question again. You are a child of God, but are you ready to meet the Lord? இந்த நாள்ல நான் உங்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்க தேவனுடைய பிள்ளையாக இருக்கீங்க. ஆனாலும் தேவன் வருகையில நீங்க அவரை பார்க்கிறதுக்கு சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க. Are we ready? நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? You know, death can come at any time. இறப்பு என்பது எந்த நேரத்துல வேணாலும் வரலாம். Death can come at any time. நமக்கு இறப்பு எந்த நேரத்துல எப்படி வேணாலும் வரலாம். Are we ready? நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? Are we prepared? நம்ம எல்லாத்துக்குமே பொறுப்பாக செயல்படாக இருக்கிறோமா? Today you make a decision. இந்த நாள்ல நம்ம ஒரு முடிவை எடுப்போம். You make a decision. Are you going to go through the way of the world? நம்ம உலக பிரகாரமாக போகிறோமா? Are you going to go in the way of the Lord? ஆனாலும் நம்ம தேவனை சார்ந்து தேவ பிரகாரம் நம்ம வாழ போகிறோமா? Time is running out. நம்மளுக்கு டைம் நேரம் என்பது குறைவாக You know, are you going to waste your time to be looking at your phone and just wasting your time away? நம்ம நேரத்தை தேவையில்லாததுக்கு செலவு செய்து வீணாக்க Or are போகிறோமா? you going to live your life with the fear of God? ஆனாலும் தேவ பக்தியில நம்ம பயந்து தேவனுக்கு நம்ம வாழ You போகிறோமா? know, live your life by fearing the Lord, fasting and prayer and waiting upon the Lord. அப்படியாக நம்ம உபவாசித்து ஜபித்து ஆண்டவருக்கு அப்படியாக காத்திருக்க போகிறோமா? Amen. ஆமென். So today I hope this sharing has blessed you. You know, let's all unite our hearts. You know, and then a short announcement. We're going to have a prayer, online prayer. We will share more details in our church WhatsApp group. நம்ம எல்லோருமாக அப்படியாக ஒன்றிணைவோம். நம்ம இன்னுமாக அதிகமாக நம்ம ஜெபத்துல இன்னும் கூடுவோம். நம்ம ஆன்லைன்ல நம்ம குடும்ப ஜெபம் சங்கிலி ஜெபம் அப்படியாக நம்ம தொடங்க போகிறோம். You know, we will meet online and we're going to pray more. நம்ம இன்னுமாக எல்லோருமாக ஆன்லைன்ல நம்ம இணைந்து நம்ம அப்படியாக நம்ம ஜெபிக்கலாம் என்று முடிவு எடுத்திருக்கிறோம். Amen. ஆமென். Amen. So let's close with a word of prayer. சோ இந்த நாள் அப்படியாக நம்ம தேவனிடத்துல ஜெபம் செய்வோம். Father God, I thank you today. பிதாவே உம்மிடத்துல நன்றி செலுத்துகிறோம். I thank you for this time that we can gather together online. Lord. இந்த நாள்ல நாங்க அப்படியாக ஆன்லைன் மூலமா இணையத்துல நாங்க இணையத்துக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக Father, நன்றி. I pray, Lord, we want to be filled with your spirit, Lord. ஆண்டவரே இந்த நாள்ல நாங்க உம்முடைய பரிசுத்த ஆவியால நாங்க நிரம்ப வேண்டும். You know, we do not want to be left behind. நாங்க பின்தங்கி இருக்கிறவர்களாக இருக்க We want to வேண்டாம். be ready for your coming. உம்முடைய வருகையில நாங்க ஆயத்தமானவர்களாக இருக்க We வேண்டும். want to please you. We want to honor you, Lord. உம்மை மகிமைப்படுத்த உம்மை கனப்படுத்தி நாங்க இருக்க வேண்டும் Holy ராஜாவே. Spirit, help us and guide us. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். You know, every step of the way we look to you, Lord நாங்க Jesus. எங்களோட ஒவ்வொரு வழியிலும் நாங்க உங்களை கண்ணோக்கி பார்க்க உதவி செய்யும். In Jesus' name we pray. இயேசு நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Amen. God bless you, church. We will meet again online next week. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியுமாக நம்ம அடுத்த வாரம் மறுபடியுமாக நம்ம இணையத்தின் மூலம் சந்திப்போம். Amen. God bless you. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.